வணக்கம் நண்பர்களே. இன்று நாம தமிழ்நாட்டின் வீரமிக்க அரசியான வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போறோம். வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே வாழ் சண்டை, சிலம்பம், குதிரை சவாரி மாதிரி பல போர்க்கலைகளை கற்றுக்கிட்டார். அதோட தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழிகளையும் கற்றிருந்தார். பிறகு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரை திருமணம் செய்து கொண்டு சிவகங்கை அரசியாக ஆனார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பல இடங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. 1772ஆம் ஆண்டு சிவகங்கையையும் தாக்கினாங்க. அந்த போரில் வேலுநாச்சியாரின் கணவர் வீரமரணம் அடைந்தார். ஆனா வேலுநாச்சியார் மனசு உடையல. தன்னுடைய மகளுடன் அங்கிருந்து தப்பிச்சு போய் மீண்டும் படையை திரட்டி போருக்கு தயாரானார். அவருக்கு மைசூர் மன்னர் ஹைதர் அலியும் உதவி செய்தார். வேலுநாச்சியார் பெண்களுக்கே தனியாக ஒரு படையை உருவாக்கினார். அந்த படையில் இருந்த வீராங்கனை குயிலி மிகவும் பிரபலமானவர். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கில் தீ வைத்து தன்னையே பலி கொடுத்து பெரிய தியாகம் செய்தார். அதற்கு பிறகு வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மீண்டும் சிவகங்கை அரசை கைப்பற்றினார். அதனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் இந்திய ராணி என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. வீரம், துணிவு, தன்னம்பிக்கை, இந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டு தான் வீரமங்கை வேலுநாச்சியார். நன்றி.